இவர் தூங்கி எழுந்ததும் சடனா ஒரு எக்ஸ் மார்க் அவர் நெத்தியில் வருது. அவரும் தண்ணியை வச்சு சோப்பு வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் எக்ஸ் மார்க் போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, அந்த எக்ஸ் மார்க் அவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யார் கண்ணுக்கும் தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி தரவா செக் பண்ணி பார்க்குறாரு. டாக்டரே உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு எஸ்கலேட்டரில் போகிறப்போ இன்னொருத்தரோட நெத்திலையும் எக்ஸ் மார்க்கை பார்த்து குஷியாகிறாரு. அவரும் இவரை பார்த்து குஷியாகிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக டின்னர் போயிட்டு பேசிட்டு இருக்கப்போ அந்த எக்ஸ் மார்க்கை பற்றி விசாரிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த எக்ஸ் மார்க் சாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் நெத்தியில் வருமா. அந்த எக்ஸ் மார்க் அவங்கள மாதிரியே எக்ஸ் மார்க் உள்ளவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அவன் சொன்ன எதையுமே இவர் பெருசாக கண்டுக்கல. நைட்டு போய் படுத்தா தூக்கம் இல்லாமல் செம்ம தலைவலி. அந்த தலைவலியோடையே காலையில் டிவியில் நியூஸ் பார்க்குறப்போ ஒரு ஃபேமஸ் ரைட்டர் இறந்து போயிட்டு தான் நியூஸில் காட்டுறாங்க. அவரோட நெத்திலையும் எக்ஸ் மார்க் இருக்குது. என்னடா இதுன்னு ஷாக் ஆகி அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவங்க ஒய்ஃப் அட்டன் பண்ணி நேற்று நைட்டே அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவரோட இறுதி சடங்குக்கு போனால் அவரோட நெத்தியில் இருந்த எக்ஸ் மார்க் இப்போ மறைஞ்சு போச்சு. இப்போது முதல் வேலையாக அவர் பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போடுறாரு. ஒய்ஃப் கூடயும் பொண்ணு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி அவரோட பேங்க்ல இருந்து நஷ்டத்தில் இருக்க ஒரு கம்பெனிக்கு லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட 25th ஆனிவர்சரிக்கு ஒய்ஃப்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு ட்ரெயினில் போகிறப்போ எல்லாரோட நெத்திலையும் எக்ஸ் மார்க் இருக்கிறத பார்த்தவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக போகிறதா நினச்சி எல்லாரையும் ட்ரெயினை விட்டு இறங்குங்க இல்லைனா செத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. பட் யாருமே இவரை பெருசாக எடுத்துக்கல. ட்ரெயினில் இருந்து இறங்கி வேகமாக வெளியில் வந்தால் ரோட்டில் எல்லாருக்கும் எக்ஸ் மார்க் இருக்குது. இந்த சிட்டிக்கே ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினச்சி தலை தெறிக்க வீட்டுக்கு ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்கிறாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃபோட நெத்திலையும் அவரோட பொண்ணு நெத்திலையும் கூட எக்ஸ் மார்க் இருக்கு. உலகம் அழிய போகுதோன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப டிவியில் ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதால லாக்டவுன் போடுறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த நொடி லைஃப் எப்படி இருக்கும்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இருக்கிற வரை ஹாப்பியாக வாழ்வோம், கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.